இவன் நம்மளுக்கு குடுக்கற மாதிரியே தெரியல. அப்புறம் சாப்பிட்டு பாய் விரிச்சு படுக்க போனா ஒருத்தி இந்த காலாமுக்கு ஒருத்தி அந்த காலாமுக்கும் அந்த சுகம் இருக்கு. ஒழுங்கா அமுக்கு. நான் தான் மோத போறேன். அமுக்கு. அமுக்குறேன்டி. யோ. நான் தான் கேளியா இங்க அமுக்கியா. இந்தயா. ஒரு தடவை சொன்னா புரியாதா? என்ன பண்ற? இங்க அமுக்கியா. இப்படி வாயா. இந்த சுகத்தை தட்டி உங்ககிட்ட அனுப்பிச்சு வேற ஒண்ணும் அனுபவிக்க முடியல. தூங்கலான்னு லைட் ஆஃப் பண்ணா இப்படி கொட்டு விட்டு தூங்குறாளுங்களே. இவனுங்க என்ன பொம்பளையா இருப்பாளுங்க. இவனுங்க கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம். செல்லம் ஏந்திரி செல்லம். இவளை எழுப்பி பாப்ப. ஏந்திரி அக்கா காரி தூங்கிட்டா. இப்படி தூங்குனா எப்படி குழந்தை போறக்கும்? கத்துவாளுங்க பாரு. பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் என்ன ஏதுன்னு ஓடியாந்து கதவை டொம்மு டொம்முன்னு தட்டுவாங்க. என்ன செய்யறான்? கதவை திறந்து என்னன்னு கேட்டா நடமையான நம்ம குடும்ப விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவன் எங்க போறான்? நம்ம வீக்னஸ் எல்லாம் போட்டு வாங்கிட்டானே. இவன் போற போக்கே சரியில்லை. நம்ம கடைக்கு போயிட்டு உடனே வீட்டுக்கு போக வேண்டியதான். இது என்னன்னு பாப்போம். என்னடி எல்லாரும் ஒண்ணா வராங்க? நம்மள பாக்கதானா? ஐயப்பா இங்க வா. என்ன இப்பெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிற? நீ தான் கண்டுக்க மாட்டேங்கிற. அங்க இங்கேயும் ஓடிட்டே இருக்க. ஆமா இவங்க பிரியங்கா சரண்யா. ஹாய். அந்த தடியை மட்டும் ஏண்டி பார்க்க நிக்கிறா? அது அவரை போய் கேளு. இவங்க என்ன சொல்றாங்க? அது எங்களுக்குள்ள ஏதோ ரகசியம் பேசிட்டு. அங்கதான் ஒண்ணு இல்லையே. நான் இவ்வளவு அழகா இருக்கேன், எனக்கு ஒண்ணும் மாட்டல மச்சான். மச்சான் சின்ன வயசுல எப்படி இருப்ப நீ? ஆனா இப்போ தலை வளர்ந்துருக்க. அதெல்லாம் பார்க்காம போறியா நீ? பள்ளிக்கூடத்துல முத்தம் கொடுத்தெல்லாம் மறந்துட்டியா? ஆமா உன் ஃப்ரெண்டு எங்க அண்ணன் பின்னாடியே போகுது. மச்சான் கனவுல ஒரு பொண்ணு 3 கிலோ அல்வா கேட்டாடா. போடா டமாரு. நீ உக்காந்தாலும் டமாரு, எந்திரிச்சு நின்னாலும் டமாரு. 3 கிலோ உனக்கே பத்தாது. முதல்ல கையெழுத்து மன்மதன் நினைப்பிடா. என்னடி இவங்க இப்படி ஓடுறாங்க? அவங்க வேற எதுக்கும் ஓடுறாங்க. வா போலாம். போலாம் வா. நேத்திக்கு நல்லா டிப் டாப்பா வந்தாங்க. இன்னைக்கு ஏண்டி கத்தியோட ஓடுறாங்க? எப்போ இப்படிதான் ஓடுவாங்களா? அப்படியெல்லாம் இல்ல மச்சான். அவளுங்க பயந்துட்டாளுங்கடா. என்னடா மச்சான் சரண்யா பாத்துட்டே போறா? லவ்வா என்ன நடக்குதுன்னே தெரியல. அது இல்ல மச்சான், பேசணும்னு நினைக்குது ஆனா பேசாம போயிடுது. அந்த கிழவியும் கூட தான் உன்னை பாக்குது. அதுக்காக போய் போஸ்ட்ல முட்ட முடியுமா? மச்சான் உன் லவ் சக்சஸ் ஆனா நான் ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லு மச்சான். ஒரு முழு கோழி வாங்கி தருவியா? நான் வாங்கி தரேன்டா. இங்க வா மச்சான். நாளைக்கு நம்ம இடத்துக்கு அவன் வரதுக்கு முன்னாடி. மச்சான் இது கிளிய போகுது. ஆமாடா. இது நடக்குமா மச்சான்? நடந்துச்சுன்னா என்னடா பண்ணுவ? மச்சான் தூக்கிட்டு ஓடிடுறா. எப்ப பாரு தூக்கிட்டு வாதில இருக்காங்க. நீ என்னடா அங்க பாருடா மச்சான். மேக்கப் சிங்கர்த்த மஞ்சள் கலர் பேண்ட், சோப்பு சொக்கா, கண்ணாடி கலக்குறான்டா மச்சான். இல்ல அதான் மச்சான், அவனையும் யாராவது பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்கான். பரவாயில்ல நின்னுட்டு போறான். அதோ இந்த வர்றானுங்கடா. யாடா மச்சான் அவங்க? ஆளுங்க மோசமான குரூப் தான். நம்பியார் மாதிரி வந்துட்டு இருக்கிறான். பின்னாடி ஒருத்தன் பாருங்க, வீரப்பா மாதிரி உட்காந்துட்டு. ஏய் அண்ணாச்சி வர சொன்னாங்க, வாங்கடா. அங்கதான் போறோம் வாங்க. சரி கிளம்பு, வண்டியை திருப்பினேன் போலாம். திருப்பினேன்
அன்னைக்கு கத்தியோட ஓடினாங்க, இன்னைக்கு என்னடி கால்ல கட்டோட வராங்க? அந்த தடியனுக்கு ஒண்ணும் படலையா? ஏய், நீ அண்ணா பத்தி ரொம்ப பேசுற. அவர் ரொம்ப நல்லவர்டி. மச்சான் ஓவரா பண்ணாதடா. என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல. நேத்து மொட்டை மாடியில உமாவுக்கும் நாகராஜுக்கும் வாக்குவாதம். ஏன்? நாகராஜ் சரண் என்னதான் காதலிக்குதுன்னா, உமா அப்படியெல்லாம் இல்லன்னா, அப்ப நான் என்ன சொன்னாலும் செய்வியான்னு கேட்டான். இந்த மொட்டை மாடில இருந்து குதின்னா திடீர்னு குதிச்சுட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? ஒன்னும் பெருசா அடிபடல, கால்ல மட்டும் லேசா அடிபட்டது, அவ்வளவுதான். ஆமா, உமாக்கு எப்படி தெரியும் நான் நாகராஜா காதலிக்கலன்னு? அவனுக்கு யார் சொன்னா? நீ போய் அவன் கிட்ட சொல்லு, நாகராஜா மட்டும் தான் சரண்யா காதலிக்கிறதா சொன்னான்னு மெதுவா போய் சொல்லிடுறியா? நான் போயிட்டு வரட்டுமா? வரேன். சரண்யா உன்னதான் காதலிக்கிறாளாடா. ஏ கள்ளி, நல்லா மாட்டியா? போங்கடி. ஏண்டி கீழே போட்ட? என்னடி ஆச்சு உனக்கு? அந்த அந்த தடிய எவங்க? அண்ணா அங்க இருக்காங்க. இவளுக்கு என்னடி ஆச்சு? இவளுக்கு என்னமோ ஆயிடுச்சுடி. அதான் ஒண்ணும் புரியலடி. என்னடா பெரிய குரூப், நம்மள விடவா? நம்ம எத்தனை பேரை போட்டிருப்போம்? அப்படியா? அப்ப நீ என்ன தூங்கிட்டா இருந்த? மச்சான் நிஜமா ஓட்டின பொண்ணுடா. அப்ப இவ்வளவு நாள் டூப்பா போட்டிருந்தா மச்சான்? ஏய் ரொம்ப ஓவரா போறடா மச்சான். டேய், சும்மா இருடா டமாரு. ஏய் என்னடா டமாரு, ரொம்ப ஓவரா பேசுற. அல்வா சாப்பிட்டதுல இருந்து வீரமா இருக்கா மச்சான். அதோ எல்லா வீரமும் சேர்ந்து வருது பாருங்க. என்னண்ணா உனக்கு மட்டும் எத்தனை லெட்டரு? என்னடா ஒண்ணு இல்லடா. மச்சான் எனக்கு மட்டும் லெட்டரே வர மாட்டேதுடா. உன்ன போய் யாரா மச்சான் பாப்பா? உன்ன போய் யார் மச்சான் பாப்பா? எந்திரிச்சாலும் டமாரு, இருந்தாலும் டமாரு. என்ன போல பர்சனாலிட்டியா அழகா இருந்தா பாப்பாங்க. எப்படா மச்சான் இப்படி? அண்ணா டமார் ஆசையை பாருண்ணா. மச்சான் இந்த வீட்ல கோழி இருக்குமா மச்சான்? வீட்டுக்காரனை எழுப்பி கேட்கண்டா கோழி இருக்கான்னு லூசு. ஆமாண்ணா, இங்க ஒரு கோழி குண்டு இருக்குண்ணா. ஏய் சத்தம் போடாம எடுங்கடா. என்னடா கோழி கத்துது? கோழினா கத்ததாண்டா செய்யும். அப்ப அது கத்தலையடா. டேய் லூசு, சத்தம் போடாம எடுறா. அது ஊம கோழி, எடுறா லூசு. மச்சான் டேய், இது 2 கிலோ தேடுனா மச்சான். எத்தனை கோழி? 2 கிலோ தேரும். ஆமாடா, தராசு கொண்டு வரலையோ தூக்கி பாக்குறதுக்கு? ஆமாண்டா மச்சான், மறந்துட்டேன். போட்டேனா படா. பட மச்சான், சத்தம் போடாம போங்க. டேய் அந்த அங்க போய் கோழி வெட்டலாம். மச்சான் கோழி இருக்கிற இடத்துல பாம்பு வருமா? ஆமாடா, பாம்பு வந்து கோழியை தின்னும். ஏன் மச்சான் பாம்பு கோழி தின்னுது? அந்த பாம்புட்ட போய் கேளுடா. டேய் கிழங்கு புடுங்கோண்டா. மண்ணு கடியில இருக்குது எப்படா தெரியும்? டேய் அதை புடுங்கினாதான்டா தெரியும். மச்சான் கிழங்கு புடிங்க என்னடா பண்றது? ஐயோ இவன் என்ன படுத்துறானே. கோழிய கேக்குறான், கோழி இது கத்துமான்னு கேக்குறான், அது ஊம கோழியான்னு கேக்குறான், பாம்ப கேக்குறான், அது வருமான்னு கேக்குறான், வந்தா தின்னுமான்னு கேக்குறான், கிழங்க கேக்குறான், மண்ணுக்கடியில இருக்குமான்னு கேக்குறான், அது எப்படி தெரியும்னு கேக்குறான். இந்த கோழியும் வேணாம், அதை நான் சுட்டு தின்னவும் வேண்டாம், இவனுக்கு நான் பதில் சொல்லவும் வேண்டாம். ஐயோ இவன் என்ன கொல்றானே. இவன் தொல்லை ஏன்டா மென்டல் மாதிரி கத்திட்டு வர? டேய் அவன் கேக்குறது இல்ல, நீ ஏன்டா பதில் சொல்ற? நீ லூசா இல்ல அவன் லூசா? சரண்யாக்காக லெட்டர் கொடுக்குற, என் மேல உனக்கு ஒண்ணு வரலையா? அவங்கள மாதிரி லெட்டர் கொடுத்ததா காதலா? உனக்கு என்னமா புரியல? சின்ன வயசுல நீ எனக்கு தானே போட்டு வித, இப்ப சரியா வந்து அப்படியா? மண்டு அண்ணா அன்னைக்கே சொன்னார், தர்ஷி ரொம்ப நல்ல பொண்ணுடா உனக்கு தான். நான் தான் புரிஞ்சுக்கல. இப்போதான் சரின்னு சொன்ன, அதுக்குள்ள கை செடியா போடியா? வளர்ந்துருக்கு நீ. அதான் பூவு பிஞ்சு காய் எல்லாம் காய்கிட்ட ஒண்ணு. நில்லு நில்லு. தாங்க போல இருக்குண்ணா. அதுங்க வந்தா வந்துட்டு போட்டுறா. அதையே பாத்துட்டு இருந்தா அதே பாத்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஏய் நாளைக்கு எனக்கு 50 தவளை வேணும்டி. என்னடி பண்ண? எங்க அம்மா கிட்ட கேட்டேன், அவங்க என்னடா சிரிக்கிறாங்க. ஏ தர்ஷினி, பிரியங்காவுக்கு நாளைக்கு 50 தவளை வேணுமா? ஏய் உங்க அண்ணன் கிட்ட சொல்லி எப்படியாவது புடிச்சு கொடுக்க சொல்லுடி. அவளுக்கு தான் என் அண்ணனை கண்டாலே பிடிக்காதே. அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது ரெடி பண்ணி கொடுடி. அந்த இருக்காங்கடி. அவர் நினைச்சா எது வந்தாலும் முடியும். பக்கத்துல இருக்கே, எப்ப பார்த்தாலும் தின்னுட்டே இருப்பான். எந்திரிச்சாலும் டரு, இருந்தாலும் டரு. ஏய் அது ஒரு நோய் தாண்டி, ஆனா ரொம்ப நல்லவன். ஆமா ஆமா, அங்க பாரு சிரிக்கிறது யானை மாதிரி. ஓல மட்டும் என்ன, அங்க பாரு கருவா குரங்கு மாதிரி பல்ல ஈன்னு காமிச்சிட்டு இருக்கான். ஏய் ஏய் சண்டை போடாதீங்கடி. சும்மா வாங்க. இவ்வளவு கோவம் வருது? ஆமா எப்படி கேட்க போற? அத நான் பாத்துக்கிறேன். ஐயப்பா சொல்லு. அது ஒண்ணும் இல்ல, அண்ணா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என்ன உதவி?
50 தவளை வேணும். என்ன தவளையா? ஆடு கோழி எல்லாம் போய் இப்ப தவளை தின ஆசை வந்தாச்சா? பிரியங்காக்கு நாளைக்கு 50 தவளை அவங்க காலேஜ்க்கு எடுத்துட்டு போகணுமா. எப்படியா புடிச்சு கொடுப்பியா? இப்பெல்லாம் காலேஜ்ல தவளை வச்சு பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? எப்படியா புடிச்சு கொடு, நாளைக்குள்ள வேணும்டா. சொல்லிட்டல, சரி விடு, அண்ணன் கிட்ட சொல்லி புடிச்சு கொடுக்க சொல்றேன். சரி, புடிச்சு கொடுத்தா என்ன கொடுப்பேன்? நீ என்ன வேணாலும் கேளு. சரி, பொண்ணுங்க கிட்ட எல்லாம் முடிச்சிட்டு தான் வாங்கிக்கணும். பாத்து போங்க, ரோட அகலம் கட்ட சொல்லியிருக்கேன், பாத்து போங்க. நக்கலா? அப்படியே வச்சுக்கலாம். என்னண்ணா அந்த பொண்ணு உங்களையே பாத்துட்டு போகுது? அது பாத்துட்டு போகுதுடா. அதுங்க பாத்துட்டு போனா நமக்கு என்னடா வந்தது? ஏன்டி அவங்க திரும்பி பார்த்துட்டே வர? கவலைப்படாத, அவங்க கண்டிப்பா புடிச்சு தருவாங்க. அது மட்டும் ஏண்டி தலைய கீழே போட்டுட்டு யாரு கூடயும் பேசாம இருக்கு? அவரு பேசி நீ பார்த்தது இல்ல, நாங்க பாத்திருக்கோம். அவர்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்ல. அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவங்க எது சொன்னாலும் முடிப்பாங்க.